என்ன 10 நாளில் வண்டி படிச்சலாம் 15 நாளில் வண்டி படிச்சோன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் நடக்குமா? எங்கே? திருநெல்வேலியில் இருக்கிற இந்தியன் ட்ரைவிங் ஸ்கூலில் அது நடக்கும். அதுக்குள்ளே வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற காணொலி காட்சி 9வது நாள். இது வரைக்கும் எல்லாம் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்க ரிவர்ஸ் கியர் எடுக்க போகிறாங்க. ஃபார்வேர்டில் வண்டி நுணுக்கமாக மூவ் பண்ண போகிறாங்க. உதாரணம் சொன்னோன்னா, வண்டி ஓட்ட தெரிஞ்சு சொன்னோன்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? எங்கே வண்டியை நகட்டிட்டு பார்ப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைக்கு நுணுக்கமாக வண்டியை நகட்டதுக்கு முதல்ல இவங்க சொல்லி தராங்க. இந்த வீடியோ பாருங்கள், தெரியும். ஹாய். இப்போ வந்து இது வரைக்கும் ட்ரைனிங் எல்லாம் படித்தாச்சு இல்லையா? அதோட நுணுக்கங்களை இப்போ பார்க்க போகிறோம். சரியா? நுணுக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீ கிளச் இங்கே மூவிங் பாயிண்டில் வச்சு கியர் மூவ் பண்ண, செகண்ட் கியர் போட்ட, வண்டி நிப்பாட்டின, இதெல்லாம் குத்து மதிப்பாக செஞ்சுருக்கேன். அந்த விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். கிளச்சை வந்து ஹீரோன்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அதில் 3 பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்லாம் இருக்குது? டெட் எண்டு, மூவிங் பாயிண்ட், ஆக்சிலேட்டர். மூவிங். அதுக்கப்புறம் நான் கிளச்சில் தான் கேட்டிருக்கேன். கிளச்சில் 3 பாயிண்ட் இருக்குது. ஆஸ்டர் கொடுத்தா அது வேறு கண்ட்ரோலாக இருக்கலாம். அப்புறம் ஆஸ்டர் கொடுத்தா ஃப்ரீ மூவிங். அப்புறம் கிளச்சை வச்சு ஓரம் நிப்பாட்டிச்சுன்னா பார்க்கிங் பண்ண நினச்சினோம் நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மூவிங் வந்தோன்னு நினச்சலாம் செகண்ட் கியர் மாற்றிக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பார்க்கலாமா? ரைட். இப்போது நியூட்ரலில் இருக்கீங்க இல்லையா? ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா? இல்லை, போடலை. சரி, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. மூவிங் கியரில் இது எல்லாமே வரும். சரியா? சரி. இப்போ ஃபுல்லாக கிளச்சை மிச்சிருக்கீங்க அவ்வளோதான். இது டெட் எண்டு. மூவிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. வேகமாக இருக்கக்கூடாது, நைஸாக விடணும். கொஞ்சம் வேக பண்ணலாம். அது உனக்கு தெரியுமில்ல, பாயிண்ட் எதுவும் தெரியுமில்ல? தெரியல ரொம்ப யோசிக்கணும்னா. இது மூவிங் பாயிண்ட். வண்டி மூவ் ஆகுது அப்படிதானே? அப்படியே வச்சுக்கோ, அசையாமல் வச்சுக்கோண்ணா. மூவிங் பாயிண்ட்டில் வண்டி மூவ் ஆகுது அப்படிதானே? ரைட். பிரேக்கை மட்டும் மிதிக்கணும். இந்த கால் அசையக்கூடாதுண்ணா. இப்போ இன்ஜின் ஆஃப் ஆகலை, அப்போனா நம்ம மூவிங் பாயிண்ட். இன்ஜின் ஆஃப் ஆகலை, ஆனால் வண்டி நிற்குது அப்படிதானே? வண்டி நிற்குது, இன்ஜின் ஆஃப் ஆகலை. அப்போ இது மூவிங் பாயிண்ட்டு சரியாக இருக்குது. இப்போ நம்ம வண்டி அடுத்து பிரேக் விடும்போது நினச்சின வண்டி மூவ் ஆகணும். பிரேக் விடு, வண்டி மூவ் ஆகுதா? அப்போ மூவிங் பாயிண்ட்டு சரியாக இருக்கு இல்லையா? வண்டி மூவ் ஆகுது, அப்போ மூவிங் பாயிண்ட்டு சரியாக இருக்குது இல்லையா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டாச்சுன்னா மூவிங் ஃபுல்லாக. இது மூவிங். இப்போ ஆக்சிலேட் கொடுக்கணும். ஃப்ரீ மூவிங் கொடு, ஆசை கொடு. எவ்வளோ ஸ்பீடு போகணும்? 10 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். போடும் கொடு, நல்லா கொடு. 10 போகுதா? போகுது. சரி. இப்போ கிளச்சை சப்புன்னு மிதிச்சுக்கோ. பிரேக்கில் கால் வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா வண்டி இடது ஓரமாக கொண்டு வா, லெஃப்ட் ஓரமாக கொண்டு வா, நல்ல கோடை ஒட்டி கொண்டு வா. கோடை ஒட்டி வந்தப்பறம் நம்ம நிப்பாட்டினா போதும்னா கிளச்சை மிச்சம் வண்டி இருந்துச்சு நைஸாக மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? உடனே நிற்காது. இடது ஓரமாக வந்துச்சா? அப்படியே கிளச்சை மிச்சிக்கோ, பிரேக்கை மிச்சிக்கோ. இது வந்து பார்க்கிங் அப்படி தானே? இடது ஓரமாக நிற்குதா? ஒரு அடிக்கு அப்படியே நிற்குது. சரியா? இது கஷ்டமாக இருக்கு? 3 பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சுட்டா? ரைட், வாழ்த்துக்கள். இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். யாராவது இப்போ நீ வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? எங்கே வண்டியை நகட்டிப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மூவிங் கியர் அப்படின்னு சொன்னாலே மூவிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ரிவர்ஸ் கியராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கியர் இருந்தாலும் சரி, ரெண்டுமே மூவிங் கியர் தான். ரெண்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டு உண்டு. ஓகேவா? ரைட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த ரிவர்ஸ் பார்க்கலாமா? ஹாய். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் பார்க்க போகிறீங்க. இன்ஜின் ஓடிட்டு இருக்கா? ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கீங்களா? போடலை. அப்போது இன்ஜின் ஓடிட்டு ரிவர்ஸ் கியர் மட்டும் போடணும். போடுங்க. ரிவர்ஸ் கியர் 1 2 ஃபுல்லாக இழுத்து முன்னாடி இல்லையா? மேலே போகக்கூடாது. நியூட்ரல் போடுங்க. நியூட்ரல் விட்டுருங்க. அது தேடிக்காது. நியூட்ரல் பண்ணுங்க. அப்படியே உங்கள் பக்கம் மட்டும் இருங்க. உங்கள் சைடு அந்த அவருக்கு கை மேலே போகுது. கை மேலே போகுது. அப்படி தான் உங்கள் பக்கம் இழுக்கக்கூடாதுண்ணா. உங்கள் பக்கம் தான் இழுக்கணும், மேலே இருக்கக்கூடாது. புரிஞ்சுட்டா? இடுப்பு, ஷோல்டரு, கழுத்து நல்லா திரும்பி பின்னாடி பார்க்கணும், ஓடக்கூடாது. இப்போ மூவிங் பாயிண்ட்டுக்கு வரணும். கை எங்கே வச்சுக்கிங்க?
1ஆம் நம்பரில் ம் அப்படிதானே? ஆமாம். இப்போ ரைட்டில் போனால் இது வரைக்கும் போகலாம். 3 வரைக்கும் போகலாம். லெஃப்ட்டுன்னா 11 வரைக்கும் போகலாம். டக்குன்னு போகலாமா? 0.5 0.5 தான் போகலாம். ஆமாம். சரியா? இப்போ நீங்கள் 3ஆம் நம்பரில் இருக்கீங்க, லெஃப்ட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்? 1க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 0.5 நம்ம திரும்ப லெஃப்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னே 3லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அதுன்னா சரி, அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு. ரைட், ஓப்பனுங்க பார்ப்போம். என்ஜின் ஊன்னு சத்தம் கேட்டால் அந்த இடத்துல நினைச்சோம் லேசாக ஒரு பாயிண்ட் கிளச்சை மிச்சிக்கணும். ரிவர்ஸ் கியருக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சுத்தமாக ரிவர்ஸ் கியருக்கு ஆக்சிலேட்டே கிடையாது. சரியா? எடுங்க. மூவ் ஆகுதா? சரி, இப்போ பின்னாடி ஒரு வண்டி வந்து நினைச்சணும் இந்த மூவி பாட்டில் வச்சுக்கிட்டு பிரேக்கை மட்டும் மிச்சம் நிற்குமா? அதுதானே? மூவிங் பாயிண்டில் வச்சுக்கிட்டு பிரேக் மிச்சம் நிற்குமா நிற்காதா? இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கியரே எடுக்கிறாங்க. ஒரு அனுபவமான டிரைவர் மாதிரி எவ்வளோ தெளிவாக எடுக்காங்க பாருங்கள். எடுக்க முடியுதா இல்லையா? பயிற்சி சிறப்பாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிறப்பான பயிற்சியை எங்கே கிடைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்கள்லாம் பரிமாறுங்க. ஓகே, நீங்கள் அப்படியே நிப்பாட்டி காட்டுவோம். உங்கள் மூவிங் பாயிண்டில் பிரேக் மட்டும் வைங்க. நிற்குதா? ஆமாம். மூவ் ஆகுதா? ஆமாம். லெஃப்ட் கோடை வெட்டியே போகணும், விலகவும் கூடாது, நடு விட்டு போகக்கூடாது. சரியா? என்ன இப்போ வெளியே போகுது இல்லையா? அப்போ நீங்கள் நினச்சிருங்க ரைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட்டுக்கு வருதா? பொறுமையாக இருந்து பாருங்கள். ரைட்டு எடுங்க, இன்னும் எடுங்க, வர வரைக்கும் வச்சுக்கோங்க. மூவ் பண்ணுங்க போட்டோம். ரைட்டு வந்தப்பறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, போட்டோம். ரைட்டு வந்துட்டா இப்போ கோடு தெரியுதா பாருங்கள். பின்னாடி கோடு தெரியுதா? இனிமேல் நேரம் எடுத்துக்கோங்க. நேரம் எடுத்து மறுபடியும் 1ஆம் நம்பர்லேயே வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பர். லெஃப்ட்டுக்கு வாங்க, அதிகமாக போய்ட்டு பாருங்கள். அதிகமாக போயிடுச்சா? லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு தான், ரைட்டுனா ரைட்டு தான். நேரம் எடுத்துங்க, கிராஸாக போகணும். நேரம் எடுங்க, நீங்கள் லெஃப்ட் வருவாங்க. நேரம் எடுங்க, கரெக்டாக ஸ்டடியாக எடுங்க. நேரம் விட்டா கிளச்சு பிரேக் நிப்பாட்டுங்க. கிளச்சு பிரேக்கு நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். கால்கை எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்கை எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ். ரிவர்ஸ் எடுக்க முடியுதா? கஷ்டமாக இருக்குது? எடுத்துக்கலாம்ல? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ என்னமா பண்ண போகிற? இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிவர்ஸ் எடுக்க போகிறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிவர்ஸ் போய் தனியாக எடுத்துருவியா? வண்டியில் ஆளாமல் தனியாக எடுத்துருவியா? சரி, எடுப்பேங்கிற. இப்போ வந்து இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸில் என்னெல்லாம் பார்க்கணும்? 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெட் எண்ட், அப்புறம் மூவிங் பாயிண்ட்டு, மூவிங், அப்புறம் வந்து பார்க்கிங், ஃப்ரீ மூவிங், அப்புறம் பார்க்கிங். சரி, ரிவர்ஸ் கியருக்கு 3 விஷயம் எதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும்? இந்த மிரர் பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும் திரும்பி. சில டெக்னிக்கலாக என்ன கண்ட்ரோலில் முக்கியத்துவம் கொடுக்கணும்? கிளட்ச் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும், நிற்கணும். அதாவது 60% ஸ்டீரிங், 20% மூவிங், 20% ஐசைட். அதை தான் நான் கேட்டேன். ரிவர்ஸில் அதிகமாக இதில் ப்ராப்ளம் வரும்? ஸ்டீரிங் தான் வரும். 60% ஸ்டீரிங் காமிக்கணும். இப்போ நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு ரிவர்ஸ் தனியாக எடுக்கணும். எடுத்து காட்டலாமா? பயம் இல்லையா? தெளிவாக இருக்கீங்களா? இன்றைக்கி எத்தனை நாள் ட்ரைனிங்? 9th டே. கரெக்டாக உங்களுக்கு அந்த 9th டே போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரைனிங் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தனியாக உங்கள் கார் கொடுத்தா ஓட்டிவீங்களா? ரைட், ஆல் த பெஸ்ட். பார்ப்போம், நீங்கள் தனியாக வண்டி எடுத்து காட்டுங்கண்ணா. மாஸ்டர் சீட்டில் இப்போ யாரும் கிடையாது, ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. இந்த வண்டியை இப்போ இந்த பொண்ணு தனியாக வண்டி எடுத்து காட்ட போகிறாங்க. ஃபார்வர்டில் வண்டி போயிட்டு ரிவர்ஸ் கியரில் வரும். மூவ் பண்ணுறது தான் கஷ்டம். வண்டி ஓட்ட தெரியுங்கன்னா மூவ் பண்ணிங்க பார்ப்போம்னாங்க. இந்த பாப்பா அழகாக தனியாக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க பாருங்கள்.
போட்டு இன்னும் கொஞ்சம் போகலாம். இப்போ ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் வருவாங்க. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் மூவ் பண்ணுறது தான். இப்போ ஃபார்வர்டு நைஸாக அழகாக மூவ் பண்ணாங்க, ரிவர்ஸ்லேயும் அது மாதிரி நைஸாக அழகாக மூவ் பண்ணாங்க. இன்ஜின் ஆஃப் ஆகலை. என்ன இந்தியன் ட்ரெயின்ஸோட ட்ரைனிங் மகிமை இதுதான் உங்களுக்கு தெரியும். தனியாக தான் ஓட்டுறாங்க பாருங்கள், ஃப்ரெண்டில் வேறு யாரும் கிடையாது. நியூட்ரல் பண்ணிட்டீங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டிங்களா? வண்டி ஆஃப் பண்ணி ஓகேவா? எடுக்க முடியுதா? ஒரு தனியாக கார் ஓட்டிடுவீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். என்ன கடைசியாக பார்த்தீங்களா, ஒரு பொண்ணை தனியாகவே வண்டி ஓட்ட விட்டாங்க பார்த்தீங்களா? எத்தனை நாளில்? 9 நாளில். இன்னும் 4-5 நாள் கிளாஸ் இருக்குது. அப்போ நான் எவ்வளோ தூரம் படிப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால் எல்லோரும் ட்ரைவிங் படிக்கலாம். இதை மாதிரி நல்லா சொல்லிக் கொடுக்குற இடமா செலக்ட் பண்ணி படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.